2024 MCQ 33வது பார்ப்போம். MCQ இதுதான் 2024 33வது MCQ. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், பின்வரும் தாக்கங்கள் எவை சரியானவை. இது ஒரு ஆல்டிஹைட் இருக்குது. இதை கிரிட்னாட் ரீஏஜென்ட்ஸ் போடுறாங்க. H+H2O, அதாவது அசிட்டிக் மீடியம் ஆக்குறாங்க விளைபொருள். பிறகு இங்கே அல்கஹால், இது ஆல்டிஹைட் கூட்டம். கிரிட்னாட் மட்டும் போடுறாங்க ரீஜனை, அது விளைபொருள். அடுத்தது அல்கைன் இருக்குது. அல்கைனு கிரிட்னாட், அதனுடைய விளைபொருள். இது அல்கஹால், கிரிட்னாட், விளைபொருள். சரி, இப்போ முதல்ல பேசிக்காக அதில் என்ன நோட்டுன்னு சொன்னால், ஆல்டிஹைட் அல்கஹாலுக்கு இடையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஒவ்வொன்று ஏற்படுத்தும் வந்து முதல்ல பார்ப்போம். முதலாவது பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே நாங்கள் CH3CO இதில் ஒரு OH, சாரி ஆல்டிஹைடில் அசிட், OH இருக்குதான் அசிட். இப்போ அசிட்டுக்கு நாங்கள் கிரிட்னாட்டை போட்டோம்னு சொல்லிச்சோம்னா, அந்த கிரிட்னாட் என்ன செய்யும்னு சொன்னால் CH3MgBr H+H2Oவையும் நாங்கள் சேர்க்கிறோம். அசிடிக் மீடியமாகவும் ஆகுது. அப்போ இது நேரடியாக இந்த CH3 என்ன செய்யும்னு சொன்னால், இங்கே இருக்கிற OH உடைஞ்சி MgBr சேர இந்த CH3 போய் இதில் ரெண்டு இடத்துலையும் சேரும். அப்போ இந்த கட்டமைப்பு, இப்படி ஒரு கட்டமைப்பு தான் எங்களுக்கு வந்து சேரணும். இதில் ஒரு OH வரும், இதில் CH3 வந்துடும், இதில் CH3 வரும். அதில் MgBr வராமல் இது நேரடியாக MgBரோட அந்த OH போய் சேருமே அசிட்டுக்கு போடும்போது, இப்படி ஒரு எங்களுக்கு விளைவு வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்போ நாங்கள் ஏயை பார்த்தோம்னு சொன்னால், அப்படி ஒரு விளைவு இருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னால், இதில் அப்படி ஒரு விளைவு விடையில் இல்லை. விடையில் வந்து அப்படி ஒன்று இல்லை. ஆகவே இதை வந்து நாங்கள் ஏ வந்து பிழையான ஒரு தாக்கமாக கருதுவோம். அடுத்தது பிஏ பார்ப்போம். இது பிஏ, இது ஏ. அடுத்தது பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நீளமான ஒரு அல்கோஹால் செயினில் ஒரு ஆல்டிஹைட் கூட்டம் உண்டு எங்களுக்கு இருக்குது CH. அதில் CH2OH வந்து இதில் COH வருது. அப்போ இதுக்கு நாங்கள் நேரடியாக கிரிட்னாட் ரேஜென்ட் மட்டும்தான் நாங்கள் போடுறாங்க. இப்போ கிரிட்னாட் ரேஜெண்டை போட்டோம்னு சொன்னால், இந்த MgBr போய் கட்டாயம் இவரோட சேர்ந்து இது கீழே இணைஞ்சிருக்கும். அப்போ ஆகவே இந்த செயின் அப்படியே தான் இருக்கும். செயினில் அல்கஹால் இருக்க, அல்கஹாலோட தாக்கத்தை பார்ப்போம். முதல்ல இங்கே இருந்த ஆல்டிஹைட்டுக்குரியது இங்கே இந்த 1 2 3 OMgBr ஆகவும், இதில் ஒரு Hம், இதில் இருக்கிற CH3யும் போய் இதில் இணையுமா. அப்போ இதில் CH3 அண்டு ஒரு கட்டமைப்பு உண்டு, இதில் இணைஞ்சிடும். அப்போ இணைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னா OMgBrன்னா, இப்போ அல்கஹாலுக்கு இடையில் ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது. அல்கஹாலுக்கு இடையில் அந்த அல்கஹாலில் இங்கே இருக்கிற CH3 இங்கே இருக்கிற இதோட இணையும், இது OMgBரோட போய் இணைஞ்சிடும். ஆகவே இங்கே அல்கஹாலுக்கு வரும்போது அப்போ CH2 இதில் ஒரு CH3 இணையும், இந்த இருக்கிறது இங்கே இணையும், அதோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு விளைபொருள் கிடைக்கும், MgOHBr ஒன்று கிடைக்கும். அங்கே இருக்கிற OHக்குரிய BR வந்து இங்கே இணைஞ்சிருக்கும். ஆகவே விடையில் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி ஒரு அமைப்பே இல்லை. எங்களுக்கு என்ன அமைப்பாக இருக்குது, இதில் OMgBரோட இணைஞ்சிருக்கிய ஒளிய 1 4 இணைப்பு இணைஞ்சிருக்கிய ஒளிய, ஆனால் வேறு எதுவும் இல்லை. சரியானே. அப்போ விளைபொருள் எங்களுக்கு இந்த OHக்குரிய விளைபொருள் வரல. OHக்குரிய விளைபொருள் அப்படியா இருக்கிற B என்றதும் பிழையாக வரப்போகுது இந்த கூற்று. அடுத்தது பாருங்க, அடுத்தது தந்திருக்காங்களுக்கு அல்கைன் தந்திருக்காங்க. அல்கைன் கூட்டம் உண்டு. இந்த அல்கைன் கூட்டம் வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன அசிடிக், இது ஒரு பேசிக்காக இருக்கும் கிரிட்னாட் ரியேஜன். அதோட சேர்த்து நாங்கள் போடும்போது இங்கே நேரம் என்ன செய்யும், இதில் போய் MgBr சேர்ந்து இந்த H போய் அதோட இணையும். இதுதான் அதோட உண்மையான தாக்க வரைவாக இருக்கும். அதாவது இதில் போய் MgBr சேர, அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற H போய் இது CH4 வரும்.
அப்ப இது வந்து என்ன? இப்படி ஒரு விடை தந்திருக்காங்களான்னு பார்த்தோம்னா, ஓ எஸ். 3வது சி பார்ட் வந்து கட்டாயமாக எங்களுக்கு விளைபொருள் தந்திருக்காங்க. ஆகவே இந்த சி வந்து சரியான கூற்றாக இருக்கும். ரைட். அடுத்தது பார்ப்போம். டீட நிலை. டிக்கு வந்து CH3 CH2 CH2OH ரைட். அட்கோல் ஒரு கிரிட் நாட் போடுறோம். ரைட். கிரிட் நாட் போட்டோம்னு சொன்னால் இந்த கிரிட் நாட்டில் நாங்கள் சொன்னாங்கன்னா இந்த OH வெளியில் அப்படியே கிரிட் நாட்டோட சேரும். இது அதோட சேரும் உண்டு. முதல்ல இந்த தாக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன செய்யும்? இந்த CH3 இங்கே சேர்ந்துடும். இந்த CH3 இங்கே சேர்ந்த பிறகு Mg இல்லை OH Br கிரிட் நாட்டில் இருக்கும். அவை அப்படித்தான் இருக்கான்னு பார்த்தோம்னு சொல்லிட்டுன்னா அப்படி விடை இல்லை. ஆகவே டி வந்து இருக்கும் பிழையாக இருக்கு. டி வந்து பிழையாக இருக்கு. ஆகவே இந்த விடை வந்து நாங்கள் நேரடியாக 5வது விடைக்கு போகலாம். விடை வந்து 5வது விடை.